கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது. ஏன் பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கல? அப்போ தாவேக கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது, அங்கேயே வெளியேறுங்க. இவங்கெல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது. 75 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சூழ்ச்சி என்னன்னு தெரியாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் 97 கோர்ட் ஆர்டர் வாங்கி ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன தெரியுமா வந்து ஆர்குமெண்ட்டு? பேச்சுவார்த்தை அரசியல் விட்டே போயிடுமா? இவங்களுக்கு எப்படின்னா, இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அடுத்த 100 வருஷத்துக்கு வேற யார் ஏற்று வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருது. இன்னைக்கு பெரிய பெரிய பார்த்தீங்கன்னா 30 நாள் தெரியும், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ், உலக நாயகங்களுக்கெல்லாம் போய் ரெட் ஜெயினில் சைன் போட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. எங்கள் தலைவர் நினைச்சிருந்தா இதே ரெட் ஜெயினில் 500 கூட சம்பளம் வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா தூக்கி எறிக்கு தானே வந்திருக்காரு. உங்களை அந்த கோபம் தானே உங்களுக்கு. யாருமே எத்து கேட்கக்கூடாது. நான் சொன்னோம்ல, பிறப்பருவத்தில் முதலமைச்சர் கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ். இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து நெப்போ கிட்ஸ், அதாவது வாரிசுகள் அடிப்படையில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை என்னன்னா, யாருமே ஏற்று வரக்கூடாது அரசியலில். ஒரே குடும்பம் இருந்துட்டு போகணும்.